Hello guys, welcome to my channel Solution. So நம்ம வந்து 6.4 ஓட 6th sum வந்து பார்க்க போறோம். So start பண்ணலாம். So three villages A, B, C can see each other using telescope across a valley. So வேலியோட அக்ராஸ்ல 3 வில்லேஜஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட நேம் வந்து ABC. ஸோ அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் டெலஸ்கோப்பால அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்கள. ஸோ இந்த சம்மில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா அவங்களே ஃபிகர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் வந்து ஆக்சுவல் ஃபிகரே. ஸோ ஏவோட பொசிஷன் வந்து இங்கே இருக்குது, பியோட பொசிஷன் வந்து இங்கே இருக்குது, சியோட பொசிஷன் வந்து இங்கே இருக்குது. இவங்க எல்லாமே வேலியோட அக்ராஸில் நிற்கிறாங்க. ஸோ ஏபிசி இவங்க தான் இப்படி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 8 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஏக்கும் பிக்குமான ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னால் இது வந்து ஹரிசாண்டல் கிடையாது, இது ஹரிசாண்டலும் கிடையாது, வெர்டிகலும் கிடையாது. ஸோ ஹரிசாண்டல்னா இப்படி இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ ஏக்கும் பிக்கும் காமனான அந்த லெவல்லேருந்து ஏ டேஷ், அதாவது ஏ அந்த ஹைட்டு கீழே அதுக்கான ஏ டேஷ். ஸோ அங்கேருந்து பிக்கு 8 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி இஸ் 12 கிலோமீட்டர்ஸ். ஸோ சி இங்கே இருக்குது. ஸோ அது வந்து பி லெவலுக்கு இறக்கி சி டேஷ்னு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அங்கேருந்து பிக்கான டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர். ஸோ இப்போ நமக்கு வந்து ஏ டேஷ் பி டிஸ்டன்ஸும் தெரியும், பிசி டேஷ் டிஸ்டன்ஸும் தெரியும், ஏவோட பொசிஷன் சியோட பொசிஷன்ஸும் தெரியும். நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் பி ஃப்ரம் ஏ இஸ் 20 டிகிரி. ஸோ ஏலேருந்து பியை பார்க்கறப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 20 டிகிரிஸ் மேக் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம வந்து வழக்கம் போல் லைன் ஆஃப் சைட் வந்து ட்ராப் பண்ணுறோம். 20 டிகிரிஸ் டிப்ரெஷனுக்கு ஒரு லைன் ஆஃப் சைட்டை ட்ராப் பண்ணுறோம். ஸோ இங்கே 20 டிகிரிஸ்னால் ஆப்வியஸாக இங்கேயும் 20 டிகிரிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் சி ஃப்ரம் பி இஸ் 30 டிகிரி. ஸோ பியிலேருந்து சியை பார்க்கணும். ஸோ அப்போ மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி எலிவேஷன் வந்து மார்க் பண்ணி லைன் ஆஃப் சைட் வரையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து calculate the vertical height between A and B. ஸோ ஏக்கும் பிக்குமான வெர்டிக்கல் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் வந்து பிக்கும் சிக்குமான வெர்டிக்கல் ஹைட் வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி கொடுத்தது வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ அவங்க கேட்குறது வெர்டிக்கல் ஹைட். ஸோ பிக்கும் ஏக்கும் வெர்டிக்கல் ஹைட்னா இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக, அதாவது பிஏவும் வந்து ஏ லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிஏ வந்து ஏ லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணி இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிஏ. அதே மாதிரி இங்கே பிக்கும் சிக்கும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த பிசி. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டாக நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கே ஏ டேஷ் ஏ அண்ட் சி டேஷ் சி. ஸோ ஏ டேஷ் ஏங்கிறது தான் நமக்கு வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ வெர்டிக்கலாக ஏவோட பொசிஷனிங், அதாவது ஏவோட பொசிஷனுக்கு இங்கே ஒரு லைன் வந்துட்டு பியோட பொசிஷனுக்கு இங்கே ஒரு லைன் வந்துட்டா ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து இதுதான் ஏக்கும் பிக்கும். அதே மாதிரி சிக்கு இங்கே லைன் வந்து பிக்கு ஆல்ரெடி இங்கே இருக்க லைனோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணால் அதுதான் வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி. ஸோ நம்மக்கிட்ட ஹரிசாண்டல் இருக்குது, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு வெர்டிக்கல் ஹைட் வந்து கம்ப்யூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பார்ட் பார்க்கலாம். ஃப்ரம் ஏபி ஏ டேஷ் tan 20 டிகிரி. ஸோ tan 20 கொஸ்டினை கொடுத்துட்டாங்க. ஸோ tan 20 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஏஏ டேஷ் பை ஏ டேஷ் பி. ஸோ ஏ டேஷ் வந்து எக்ஸு, ஏ டேஷ் பி வந்து 8 கிலோமீட்டர். ஸோ tan 20 degrees is equal to x by 8. So அப்போ x is equal to 8 times of tan 20 degree. So tan 20 0.3640. So 8 into 0.3640 will give you x. So அது தர வேல்யூ வந்து 2.912 கிலோமீட்டர். ஸோ அரௌண்ட் ஜஸ்ட் அப்போது 2 டிஜிட்டில் மெயின்டைன் பண்ணோம்னா 2.9 கிலோமீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ 2.91 கிலோமீட்டர் வந்து ஏக்கும் பிக்குமான வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் சிபிசி டேஷ். ஸோ சிபிசி டேஷ்லேருந்து பார்க்கணும். சிபிசி டேஷ்னால் இந்த பார்ட். ஸோ இதுலேயும் அதே மாதிரி நம்ம வந்து டேன் எடுக்கலாம். ஸோ டேன் எடுக்கிறப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், விச் இஸ் சிசி டேஷ் பை பிசி, ஒய் பை 12. ஸோ tan 30 degrees is equal to y by 12. அப்போ y வந்து 12 into tan 30 degrees. ஸோ 12 into tan 30 degree எவ்வளோ? tan 30 √3. அப்போ 12 by √3 வருமா? ஸோ y equal to 12 by √3. ஸோ 12 வந்து எப்படி எழுதலாம்? 3 into 4 எழுதலாம். ஸோ 3 into 4 by √3. ஸோ √3 3 கேன்சல் பண்ணால்
டினாமினேட்டரில் இருக்க ரூட் த்ரீ கேன்சல் ஆகி நியூமரேட்டரில் ரூட் த்ரீயாக வந்துடும். ஸோ ரூட் த்ரீ இன்ட்டு ஃபோர் அது ஃபோர் ரூட் த்ரீ. ஸோ ஃபோர் ரூட் த்ரீ மல்டிப்ளை பண்ணுறப்போ கிடைக்கிற வேல்யூ 6.928 கிலோமீட்டர்ஸ். ஸோ 6.98 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சி அண்ட் பி. ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவங்க ஈவன் இனி லைன் ஆஃப் சைட் டிஸ்டன்ஸ் ஏபிக்கும் டைரெக்டாக லைன் ஆஃப் சைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, பிசிக்கு என்ன லைன் ஆஃப் சைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஷின் வந்து ஃபிகர் வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஃபிகர்லேருந்து இந்த கரெக்டாக ஆங்கிள்ஸை மார்க் பண்ணி எதை மெஷர் பண்ணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னால் நம்ம தப்பாக வந்து இதையோ இல்லை இந்த லைனோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒன்று தான் இந்த கொஷின் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் ஃபர்தர் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.